Hello everyone, welcome to Tamil Vlogger in Canada. இந்த வீடியோ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ அண்ட் இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக. யாரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சில வீடியோஸில் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு. அவரோட பேர் விஜயகுமார்னு சொல்லிட்டு தூத்துக்குடியிலேருந்து. அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, என்ன மாதிரியான பார்வையற்றவர்கள் வெளிநாட்டில் வாழ்கிறாங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிது, இதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு முடிஞ்சால் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ எஸ்பெஷலி ஃபார் ஹிம். ஐ ரியலி வாண்ட் ஹிம் டு வாட்ச் இட் பிகாஸ் இந்த வீடியோ எஸ்பெஷலி ஃபார் ஹிம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனடாவில் பொதுவாகவே மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்லேருந்தும் சரி, ஃபெட்ரல் கவர்மெண்ட்லேயும் வந்து சரி, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்னா இங்கே உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட், ஃபெட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டே டு டே கம்யூட்டில் அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அண்ட் எனக்கு பர்சனலாக சில விஷயங்கள் வந்து நான் அதை வந்து பார்த்துருக்கேன் கண்ணால், அதையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு மெயினாக இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே வந்து கம்யூட் இல்லையா, அதாவது அவங்க ட்ராவல் பண்ணுறது. ஸோ அவங்களுக்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து இங்கே உள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ஆக்சசிபிலிட்டி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் எல்லாவே இருக்குமே. அதாவது கண்ணு தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, காது கேட்க முடியாதவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அது ஒரு ஸ்பெஷல் திங். அதில் ஃபஸ்ட்டாக வந்து நான் சொல்ல போகிறது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரோடை க்ராஸ் பண்ணுறது நமக்கே எவ்வளோ கஷ்டம். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், கண்ணு தெரியாதவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையா. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சசபிள் பெடஸ்ட்ரியன் சிக்னல். வேறு எதுவும் இல்லை. இங்கே வந்து ரோட் க்ராஸ் பண்ணுற எல்லா இதுலேயுமே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், ஒரு எல்லோ கலரில். அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 3 விதமான இண்டிகேட்டர்ஸ் கொடுக்கும். ஒன்று வந்து பீப் பீப்னு சவுண்ட் கொடுக்கும். கண்ணு தெரிகிறவங்களுக்கு ஆப்போசிட்டில் உள்ள அந்த ரோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப்பாக இருக்கட்டும், இல்லை வாக் பண்ணுற சிக்னலாக இருக்கட்டும், இது தெரியும். பட் கண்ணு தெரியாதவங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாய்ஸ் ஓவரில், அதாவது அந்த பாக்ஸில் இருந்து ஒரு சவுண்ட் வரும். அது என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுங்கள், போகாதீங்க, ஸ்டாப்புங்கிற சவுண்ட் வரும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைரக்ஷனை நோக்கி போகிறீங்க, எந்த ஸ்ட்ரீட்டை நோக்கி போகிறீங்க அப்படிங்கிறதையும் அது சொல்லும். இது போக இன்னொன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நிறைய இடத்துல இல்லை, சில இடங்களில் இருக்குது. கீழே ஒரு வைப்ரேஷன் பட்டன் இருக்கும். அதை அவங்க ஒரு இடம் டச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நிற்கிற வரைக்கும் அது வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் போகலான்னு சொல்லும்போது அந்த வைப்ரேஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 3 விதத்தில் வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் பிளைண்ட் பீப்புள் அண்ட் காது கேட்காதவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவங்களால காது கேட்க முடியாது, கண்ணும் தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து அந்த வைப்ரேட்டரை வந்து கை வச்சு பார்த்தாங்க அப்படின்னா அவங்க அந்த வைப்ரேட்டர் அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இவ்வளோ நாள் நிறைய பேர் இங்கே கனடாவில் உள்ளவங்களுக்கு சில விஷயம் தெரியாது. அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோன்னா வந்து இது வந்து சிக்னலை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, ஆக்சுவலாக சிக்னல்லாம் கண்ட்ரோல் பண்ணாது. சிக்னல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ மினிட்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் கொடுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த எஸ்பெஷலி இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிளைண்ட் பீப்புளாக இருக்கட்டும், ஆக்சசிபிலிட்டி நீடட் பீப்புளாக இருக்கட்டும், அவங்களுக்காக தான் இது எஸ்பெஷலி. ஸோ தட் நான் இப்போ பார்க்கும்போது எனக்கு தெரியும் நான் நடந்து போகலாம் அப்படிங்கிறது. இப்போ எனக்கு காது கேட்க முடியாது அப்படிங்கும்போது நான் வைப்ரேட்டர் வச்சு தெரிஞ்சுப்பேன். எனக்கு கண்ணு தெரியாது பட் காது கேட்க முடியும் அப்படிங்கும்போது அந்த இதுலேருந்து வாய்ஸ் வரும். ஸ்டாப்புங்கிற வாய்ஸாக இருக்கட்டும், எந்த டைரக்ஷனை நோக்கி போகிறோங்கிற வாய்ஸாக இருக்கட்டும், இது வரும். ஸோ இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதையும் நான் உங்களுக்கு வீடியோ கிளிப்பில் நான் போடுறேன், பாருங்கள்.
அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரோடை க்ராஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு பஸ் எடுத்து போகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க. அண்ட் தென் இப்போ இந்த பஸ் ஸ்டாப்பில் இந்த பஸ் ஸ்டாப் தான் கரெக்டாக, இந்த பஸ்ஸில் எந்த பக்கம் போகணும், இல்லை இந்த பஸ் இங்கே என்னென்ன பஸ்லாம் வரணும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நார்மலாக போர்டை பார்ப்போம். நமக்கு வந்து போர்டில் இருக்கும் இந்த நம்பர் பஸ்லாம் வந்து இங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கனடாவில் வந்து எல்லா பஸ்க்கும் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பஸ்லாம் இங்கே நிற்கணும். அதே மாதிரி பஸ் ஸ்டாப்புக்குமே நம்பர் இருக்கும். இப்போ இவங்க அதை எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த போர்டு இருக்கும் இல்லையா, அந்த போர்டில் கார்னரில் பார்த்தீங்கன்னா பிரெய்லிலேயே வந்து அவங்களுக்கு இருக்கும். அதாவது பிரெய்லிங்கிறது அந்த பிளைண்ட் பீப்புள் வந்து ரீட் பண்ணக்கூடிய, அதாவது ரீட் பண்ணி தெரிஞ்சக்கூடிய, அவங்க டச் பண்ணாங்க அப்படின்னா தே வில் நோ. இப்போ 3 டாட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு வந்து இந்த லெட்டர் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிரெய்லி தெரியாது, பட் ஐம் கெஸ்ஸிங். ஸோ அதை வந்து அவங்க டச் பண்ணாலே அவங்க வந்து ரீட் பண்ணிடுவாங்க அந்த போர்டை. ஸோ அவங்க டச் பண்ணி ரீட் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க இது என்ன பஸ் ஸ்டாப்பு, இங்கேருந்து என்னென்ன பஸ்லாம் கிளம்பும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த பிரெய்லி மூலியமாக இது வந்து பஸ் ஸ்டாப்பில் மட்டும் கிடையாது, ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஃப்ளைட் ஏறும்போது அவங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். பிரெய்லி வச்சு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அந்த போர்டில் வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட்ங்க, டாக்டிக்கல் வாக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான இடங்கள் இருக்குதுன்னு வச்சுப்போமே, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, இல்லை எங்கேயோ நம்ம வந்து ஒரு பெரிய பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம் அப்படின்னா, இவங்க போகிறதுக்காகவே ஒரு சர்டன் இடத்துல மட்டும் பம்பியாக, அதாவது அந்த டைல் ஃபுல்லாக பம்பாக இருக்கும். அவங்க வந்து ஒருவேளை வாக்கிங் ஸ்டிக் வச்சு இப்படி தட்டுறாங்கன்னா தே வில் நோ இங்கே இந்த டைல் வந்து பம்பியாக இருக்குன்னு. ஸோ அவங்க அதை ஃபாலோ பண்ணியே தே கேன் கோ டு த டைரக்ஷன். ஆக்சுவலாக அதை வந்து இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து ஒருவேளை ஸ்டேஷனுக்குள்ளே போகணுன்னாலும் சரி, இல்லை வேறு எங்கேயாவது போகணுன்னாலும் சரி, அது ப்ராப்பராக வந்து அவங்க ஸ்ட்ரைட்டாக நடந்து வேறு எங்கேயும் போய் இடிச்சிக்காமல் ஸ்ட்ரைட்டாக நடந்து அதை க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதை பார்க்கும்போதே நிறைய பேர் அந்த இடத்துல வந்து மறைச்சு நிற்கிறதோ இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சவங்க, பிகாஸ் ஒரு பிளைண்ட் பீப்புள் வராங்க அப்படின்னா அவங்க அதை மட்டும்தான் யூஸ் பண்ணி வருவாங்க. பிகாஸ் அவங்க அந்த வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் நம்ம இதை ஃபாலோ பண்ணி போகணுன்ட்டு. இது வந்து வாக்கிங் டைரக்ஷனுக்கு மட்டும் கிடையாது. இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறாங்க, அவங்க ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு, இல்லை ஒரு பஸ் ஸ்டேஷனில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிளாட்ஃபார்மில் நிற்கிறதே ரொம்ப டேஞ்சர், எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது இல்லையா, அதுவும் கண்ணு தெரியாதவங்களுக்கு கேட்கவே வேண்டாம். ஸோ இதுக்காகவே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலரில் இதே மாதிரி பம்பியாக டைல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து டாக்டிக்கல் வாக்கிங் சர்ஃபேஸ் இண்டிகேட்டர். ஸோ அவங்க அதில் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம கார்னரில் இருக்கோம், நம்ம அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க வந்து கீழெல்லாம் விழுந்துட மாட்டாங்க, சேஃபாக வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க இண்டிபெண்ட்டாக யாரோட துணையுமே இல்லாமல் தே கேன் கோ, லைக் அவங்க ஃப்ரீயாக வந்து ரோட் க்ராஸ் பண்ணலாம். அவங்க வந்து அந்த பிரைலி லாங்குவேஜ் வச்சு எந்த ஸ்டாப்பில் இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஒருவேளை அவங்க பஸ் ஸ்டாப்குள்ளேயோ இல்லாட்டி நான் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயோ ட்ரெயின் ஏற வராங்கன்னா சேஃபாகவே அவங்க வந்து நின்றுக்கலாம். அதை தாண்டி அவங்களே போக மாட்டாங்க. இங்கே கனடாவில் கெனடியன் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளைண்டுன்னே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி பிளைண்ட் பீப்புளுக்கு ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க. எதுக்கெலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து சொல்கிறோம், இப்போ என்னால் பார்க்க முடியுது விஷுவலாக, ஓகே இது அமுக்குனா இதில் வந்து சவுண்ட் கொடுக்குது, ஸோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்னு என்னால் பார்த்து சொல்ல முடியுது. இது அவங்களா லேர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ இதுக்கான ட்ரைனிங்கை வந்து இந்த கெனடியன் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளைண்ட் இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து இந்த மாதிரி பிளைண்ட் மக்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட் எப்படிலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரோடை வந்து எப்படி கிராஸ் பண்ணுறது, இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதையும் சரி, இந்த பிரெய்லி லாங்குவேஜ் பற்றி கற்றுக் கொடுக்குறதும் சரி, அண்ட் இந்த மாதிரி அந்த டைரக்ஷனல் டைல்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி எப்படி போகிறதுங்கிறது முதற்கொண்டு எல்லா ட்ரைனிங்குமே இந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து இந்த மாதிரி பிளைண்ட் பீப்புளுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே கனடாவில் நீங்கள் வந்து பரவலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைனிங் டாக் இல்லைன்னா கைட் டாக்னு சொல்லுவாங்க, அதை வந்து வச்சுக்கிறது. எஸ்பெஷலி ஃபார் இந்த பிளைண்ட் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கைட் டாக்ஸ் வந்து எதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அவங்க வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், கரெக்டாக போய் அந்த சிக்னல் கிராசிங்கில் அந்த ஏபிஎஸ் கிட்ட போய் நிற்க வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த டாக்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளைண்ட் பீப்புள் இப்போ சில இடங்கள்ல நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து டாக்ஸ் வந்து அலோட் கிடையாதுன்பாங்க நம்ம நார்மல் பீப்புளுக்கு. பட் அவங்களுக்கு வந்து ஒருவேளை ட்ரைனிங் டாகாக இருக்குது இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி கைடாக இருக்குது அப்படின்னா 100% அவங்க எங்கேனாலும் அதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். அந்த டாக்ஸை வந்து அலோவ் பண்ணுவாங்க. பிகாஸ் அது வந்து அந்த பர்சனுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே அந்த டாக்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டாக்ஸும் ட்ரெயின் ஆகிருக்கும். அந்த டாக்ஸ்க்கு வந்து அந்த ரோடை கிராஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த நேரத்தில் வந்து அந்த ஓனரை வந்து ப்ராப்பராக ஸ்டாப் பண்ணுங்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த டாக்ஸ்க்கும் ட்ரெயின் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஹெல்ப் ஈச் அதர்ன்ற மாதிரி அந்த டாக் வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டாக்ஸ் வந்து 100% எல்லா இடத்துக்குமே அலோவ் பண்ணிவிடுவாங்க.
இன்னும் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா டிரைவர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னா எப்பயுமே அது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஒருத்தவங்க வந்து அசைன் பண்ண கிராஸ் வாக்கில் வந்து கிராஸ் பண்ணாலும் சரி, இல்லை இடையில வந்து ரோடில் புகுந்து போனாலும் சரி, அது வந்து கம்ப்ளீட்லி டிரைவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சண்டைலாம் போட முடியாது. இது வந்து கிராஸ் வேக்கே கிடையாது, நீ ஏன் குறுக்க வந்துட்டு அப்படின்லாம் நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அவங்க யார் வந்தாலும் சரி, டிரைவர் ஷுட் பி காஷியஸ். லைக் நம்ம தான் ஸ்டாப் பண்ணணும். எஸ்பெஷலி யாராவது அந்த வாக்கிங் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த கேன் அதை வச்சுட்டு வந்தாலும் சரி, இந்த ட்ரைனிங் டாகோ இல்லை கைட் டாகோ வச்சுட்டு வராங்க அப்படின்னா 100% 200% அது வந்து டிரைவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க தான் வந்து காஷியஸாக இருக்கணும். இல்லைனா பெனால்ட்டிஸ் வந்து பயங்கரமாக அந்த டிரைவருக்கு வந்து போகும். செம்மல்ல யாருமே எடுக்க மாட்டாங்க. இன் ஜென்ரலாகவே நான் இங்கே வந்த புதுசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ரோட்டில் இறங்கும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டாக இருக்கும், அங்கே மனுஷங்களே இருக்க மாட்டாங்க, ஒரு கார் தான் வந்திருக்கும். சரி நம்ம கிராஸ் பண்ணிடலான்னு கிராஸ் பண்ணால் அந்த கார் நம்மளை பார்த்து அங்கேயே நிப்பாட்டிடுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்த புதுசில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துட்டு நான் சம்டைம்ஸ் சும்மா இறங்கிலாம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக தட்ஸ் ரியலி குட். ஆக்சுவலி எல்லா டிரைவருமே கொஞ்சம் காஷியஸாக போடுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இப்போ வேணும்னேலாம் வந்து பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி. ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு. சரி, என்ன நீங்கள் எல்லாம் பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்கீங்களே, நெகட்டிவாக எதுவுமே கிடையாதுன்னு கேட்டால் இருக்குங்க. சில கஷ்டங்கள் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் கனடாவில் வந்து பிசி, அதாவது நான் இருக்கிற ஊரை தவிர்த்து நிறைய ஊரில் எப்பயுமே வந்து ஒரு 6 மாதம் 3 மாதம் 4 மாதம் வந்து ஸ்னோ பெஞ்சிட்டே இருக்கும். இந்த ஸ்னோ பெய்யறதுனால என்ன இவங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னோ பெஞ்சு இந்த டாக்டிக்கல் டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த டைல்ஸில் பம்பி இருக்கும் இல்லையா, அதை வந்து மூடிடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. நார்மலான மக்களுக்கே அந்த டைமில் வந்து ஸ்னோ ஃபுல்லாகவே மூடிடும். நமக்கே ரோடு எது, வாக்வே எது, எதுவுமே தெரியாது. ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போயிட்டுருப்பாங்க. டிரைவராக இருக்கட்டும் சரி, நடந்து போகிறவங்களா இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களே ஒரு பாதை அமைச்சு தான் போயிட்டுருப்பாங்க. யாருக்குமே அவங்க எங்கே வண்டி ஓட்டுறாங்கன்னு தெரியாது, நடந்து போகிறோங்கிறது தெரியாது. ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போவாங்க. அப்போ இந்த பிளைண்ட் பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாகவே ஸ்ட்ரகிள் தாங்க. நார்மலாக சம்மரில் இருக்கிற மாதிரி, ஸ்ப்ரிங்கில் இருக்கிற மாதிரி அவங்களோட வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே கஷ்டம். அண்ட் இப்போ ப்ராக்டிக்கலாக வந்து அவங்க இன்னொரு விஷயம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து வந்துருச்சு கண்ட்ரிக்குள்ளே. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சவுண்ட் நிறையா கொடுக்குது. பட் வண்டி வந்து மூவ்மெண்ட் இருக்கும்போது பெரிய சவுண்ட் வந்து கேட்கல. தோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டிக் இருக்குது, அவங்களுக்கு வந்து இந்த டாக்டிக்கல் டைல்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருந்தால் கூட நார்மலான ரோட்டில் போகும்போது அதெல்லாம் இருக்காது இல்லையா, அவங்க வந்து அதை மேனேஜ் பண்ணி தான் போகணும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க கேட்குறது வந்து வண்டியோட சவுண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு தான் கெஸ் பண்ணுவாங்க. அது இவ்வளோ தூரத்தில் வருது, பக்கத்தில் வருது, எல்லாமே இல்லையா. பட் இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸில் வந்து நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதை வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒன் ஆஃப் தி பெயின் பாயிண்ட்டாக இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நான் இந்த சிக்னலில், அதாவது இந்த இன்டர்செக்ஷனில் வந்து இந்த ஏபிஎஸ் கருவி சொன்னேன் இல்லையா, அது வந்து சிட்டிஸில், மெயின் சிட்டிஸில், இப்போ நான் இருக்கிறது மெயின் சிட்டிஸ், மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்செக்ஷனில் வந்து இந்த ஏபிஎஸ் கருவி இருக்குது. ஆனால் ரூரல் ஏரியாஸில் எல்லா இடங்களையும் அந்த ஏபிஎஸ் கருவி கிடையாது. ஸோ யாரெல்லாம் ரூரல் ஏரியாஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு இன்னும் இந்த ஒரு விஷயம் வந்து ரீச் ஆகலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கேயும் இந்த முனிசிபாலிட்டிஸ் தான் வந்து பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு இடையிலேயே வந்து சில இன்கன்சிஸ்டன்சி இருக்குது, அதனால அதை அவங்க ஃபாலோ பண்ணல. அஃப்கோர்ஸ் அவங்க ரூரல் ஏரியாஸ்க்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி டிபேட் போயிட்டு இருக்கு. பட் எல்லா ரூரல் ஏரியாஸ்லையும் இந்த ஏபிஎஸ் கருவி வந்து பொருத்தப்படல. பட் மெயினான வந்து அர்பன் ஏரியாஸில், இந்த மாதிரி மெயின் சிட்டிஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏபிஎஸ் கருவி வந்து பொருத்திருக்காங்க. இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் வந்துருக்கு. நிறைய ஏஐ வந்து நிறைய பேரோட வேலையெல்லாம் போனால் கூட நிறைய விஷயங்களில் வந்து அதுக்கு நிறைய அட்வான்டேஜ் வந்துருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஆக்சசிபிலிட்டி நீடு உள்ள பீப்புளுக்கு வந்து எந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து டெஸ்டிங்கில் இருக்குது. பட் இன்னும் வந்து உள்ளே கொண்டு வரல, மார்க்கெட்டுக்கு வரல. என்னெல்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, ஸ்மார்ட் ஃபோனில் லைவ் ஜிபிஎஸ் போட்டு அது வந்து அவங்களுக்கு டிடெக்ட் பண்ணி சொல்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து டெஸ்டிங் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா, ஜிபிஎஸ் வந்து நேவிகேஷன் டூலாக தனியாகவே அவங்களுக்கு ஜிபிஎஸ் கொடுத்து அது நேவிகேட் பண்ணால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லி டெஸ்டிங் போயிட்டுருக்குன்றாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா, ஸ்மார்ட் கேன்ஸ், அதாவது அவங்க கையில் வச்சுருப்பாங்க இல்லையா, அதான் கேன்ஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டிக்கை. ஸ்மார்ட் கேன்ஸ்னால் அதுவே வந்து இங்கே ஒரு குழி இருக்குது அப்படின்னா அதுவே டிடெக்ட் பண்ணி சொல்கிற மாதிரி, இங்கே ஒரு குழி இருக்குது, இங்கே ஒரு கல் இருக்குது, ஸோ இங்கே நடக்கக்கூடாது, இங்கே ஸ்டாப் பண்ணோன்னா அதுவே டிடெக்ட் பண்ணி சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க போல். பட் இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல. இதெல்லாம் வந்து உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டிராஃபிக் சிக்னல் அப்டேட் கொடுக்குற மாதிரியும், ஜிபிஎஸ் வந்து இருக்கிற மாதிரியும், அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் கேன்ஸில் வந்து அவங்களுக்கு முன்னாடி உள்ள பொருளை வந்து டிடெக்ட் பண்ணி சொல்கிற மாதிரியும் நிறைய விஷயம் வந்ததுன்னா அவங்களுக்கு உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அது எல்லாமே இப்போ ரிசர்ச்சில் தான் போயிட்டுருக்கு.
இப்போ பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபெடரல் பெனிஃபிட்ஸ். ஃபெடரல் கவர்மெண்ட்லேருந்து என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, அண்ட் தென் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்லேருந்து என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறதே பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட், அதாவது நான் ரீஃபண்டபிள் டேக்ஸ் கிரெடிட் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து சர்டன் லிமிட் கொடுத்துருக்காங்க. 20/200 விஷன் ஆர் லெஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இம்பேர்மெண்ட், அதாவது இந்த விஷன் இம்பேர்மெண்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் ரீஃபண்டபிள் டேக்ஸ் கிரெடிட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஃபெடரல் கவர்மெண்ட்லேருந்து. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கெனடியன் டிசபிலிட்டி பெனிஃபிட். இதில் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி $250 வந்து கொடுக்குறாங்க. இட்ஸ் பேஸ்ட் ஆன் த பர்சன்ஸ் இன்கம். ஆக்சுவலி அவங்களோட இன்கம் வந்து எந்த அளவுக்கு லோவாக இருக்குங்கிறத வச்சு இந்த மந்த்லி $250 அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஒரு $200 கொடுக்குறாங்க. இது ரொம்ப பெரிய அமௌண்ட் கிடையாது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கே 24,000 தான் வரும் ஆக்சுவலாக. இது வந்து 18லேருந்து 64 உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் டிசபிலிட்டி சேவிங்ஸ் பிளான் இருக்குது, RDSP. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் சேவிங் பிளான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் டேக்ஸ் கிரெடிட், அதாவது மெடிக்கல் இவங்க அந்த விஷயம் தெரியாதவங்களுக்காக அவங்க வந்து கெயின் வாங்கியிருக்காங்க, இல்லை அவங்களுக்கான மெடிசின்ஸ் வந்து ஜாஸ்தி அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான டேக்ஸ் கிரெடிட் கொடுக்குறாங்க. இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஃபெடரல் கவர்மெண்ட்லேருந்து வருது. அண்ட் தென் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் டிசபிலிட்டி அசிஸ்டன்ஸ்லேருந்து அவங்களுக்கான ட்ரைனிங்காக இருக்கட்டும், அண்ட் மந்த்லி ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே பேஸ்ட் ஆன் த இன்கம், அதாவது அந்த விஷன் இம்பேக்ட் பர்சன் வந்து எந்த அளவுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்கிறத பொறுத்து இந்த பெனிஃபிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா அவங்களோட டிரான்சிட் ஃபீஸ் இருக்கு இல்லையா, இவங்க ஒரு பப்ளிக் டிரான்சிட் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போது எனக்கு ஒரு ரைடுக்கு $3 வருது அப்படின்னா அவங்களுக்கு அதை விட கம்மியாக இருக்கும். அந்த மாதிரியான கன்செஷன் கொடுக்குறாங்க டிரான்சிட்டில். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னவே சொன்னார் மாதிரி கெனடியன் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளைண்ட், ஸோ அங்கே CNIBலேருந்து அவங்களுக்கான இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்காக இருக்கட்டும், அந்த டாக்ஸ்க்கான ட்ரைனிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ டிரான்சிட்டில் கூட பார்த்தீங்கன்னா புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து விஷன் இம்பேர்ட் அப்படின்னா எனக்கு ஒரு சப்போர்ட்க்கு நான் ஒரு ஆள் கூட்டு வரேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் பே பண்ண தேவை கிடையாது. இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இடங்களில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தென் ஐ வில் கெட் மை சப்போர்ட், ரைட். நான் என் கூட ஒருத்தவங்க சப்போர்ட் எடுத்துப்பேன், பட் அவங்களுக்கு வந்து பே பண்ண தேவை கிடையாது. இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் தவிர்த்து இங்கே உள்ள ப்ரைவேட் கம்பெனிஸ் கூட இந்த மாதிரி விஷுவலி இம்பேக்ட் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஹெல்ப்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு லெட்டர் வருது, அதை நம்ம ரீட் பண்ணிக்கிறோம். பட் அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்தால் தே நீட் ஹெல்ப் ஃப்ரம் சப்போர்ட் ஃப்ரம் அதர்ஸ், ரைட். ஸோ அதுக்கு பதிலாக இவங்க வந்து அனுப்புகிற லெட்டர்ஸாக இருக்கட்டும், ரிசிப்டாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் சரி, அந்த டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பிரெய்லி பிரிண்டில் அனுப்புவாங்க. எப்படி நம்ம லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிறோமோ, இங்கிலீஷா, தமிழா, ஃப்ரெஞ்சான்னு லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி அந்த கிளைண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பிரெய்லியில் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு போகிற லெட்டர்ஸ் எல்லாமே பிரெய்லி பிரிண்டில் தான் வரும். ஸோ அவங்க வந்து அதை வச்சு ரீட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. சூப்பரில். அண்ட் விஜயகுமார், திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. தேங்க்யூ. அண்ட் நீங்கள் கமெண்ட் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கான ஆன்சர்லாம் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.